தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காலைதோறும் தேவனுடைய கிருபை அது புதிதாக இருக்கிறபடினாலே அந்த புதிய கிருபையினாலே தேவன் நம்மை நிரப்பி அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக தியானிக்கிறதான கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். முதல் 10 வசனங்கள், அது முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபா உடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. பரிசுத்த பவுல் முதல் சுவிசேஷ பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். எங்கிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் என்றால் அந்தியோகியாவிலிருந்து ஆரம்பிக்கிறார். நேற்றைய தினத்திலே முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், அவர் தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் அவரை தொட்டார். தமஸ்கு வீதியிலிருந்து அவர் அரபிய வனாந்திரத்துக்கு அவர் கடந்து செல்கிறார். அரபிய வனாந்திரத்திலே ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை, வேத வசனங்களினுடைய ஆழங்களை அவர் அறிந்து கொண்டு திரும்பவுமாக அவர் தமஸ்குவிலே வந்து ஊழியத்தை செய்கிறார். அங்கே எதிர்ப்புகள் காணப்படுகிறது. அங்கே மதில் வழியாய் அவர் கூடையிலே வைத்து இறக்கப்படுகிறார். அங்கிருந்து அவர் எருசலேமுக்கு வருகிறார். முதன்முறையாக எருசலேம் வருகிறார். எருசலேமிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. 15 நாட்களுக்கு மேல் அங்கு தங்க முடியவில்லை. எருசலேமில் இருந்து பிரச்சனை அதிகரிக்கிறதுனால அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் கடந்து செல்கிறார். தர்சு பட்டணத்துக்கு கடந்து செல்கிறார். இப்படி தர்சு பட்டணத்துக்கு கடந்து சென்ற பிற்பாடு அங்கே சுவிசேஷ ஊழியம் நடக்கிறது. அந்த சுவிசேஷ ஊழியத்தை கேள்விப்பட்டு சிதறடிக்கப்பட்டவர்கள் அங்கே வருகிறார்கள், அங்கு ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று எருசலேம் சபை கேள்விப்பட்டு எருசலேம் சபையிலிருந்து பர்னபாவை அனுப்புகிறார்கள். அப்படி பர்னபா வரும்போது அந்த சிலிசியா அந்த நாடு வழியாக அந்த இடத்துல வரும்போது பவுலை சந்திக்க வேண்டும், தர்சு பட்டணத்திலே பவுலை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பவுலை கூட்டிக் கொண்டு அவர் எங்கே வருகிறார் என்றால் அந்தியோகியாவுக்கு வருகிறார். நேற்றைய தினத்தில் அதை பார்த்தோம். அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இவர்கள் எங்கே அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். இப்படி அவர்கள் அந்தியோகியாவிலே தங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதான நேரத்தில் எருசலேமில் இருக்கிறதான அநேகர் அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். இப்பொழுது தலைமை சபை எருசலேமில் இருக்கிறது. ஆனால் ஊழியம் எங்க வல்லமையா நடக்குது அப்படின்னு சொன்னா அந்தியோகியால நடக்குது. எனவே அங்க இருக்கிறதான முக்கியமான எல்லாரும் இங்க வராங்க. 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். எல்லாரும் தீர்க்கதரிசிகள், முக்கியமான ஊழியக்காரர்கள் இப்ப அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். இப்படி அந்தியோகியாவிலே எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. இப்படி தங்கி இருக்கிற நேரத்தில் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூவியும் கார்பங்க தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது
ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. அங்க தங்கி ஆராதனை செய்து அந்த சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படி அது ஒரு முக்கியமான சபையாக மாறுகிறது. தலைமை சபை காட்டிலும் அந்தியோகியா சபை இப்போ வளர்ந்து அது ஒரு அதிகாரமுடைய சபையாய் மாறுகிற இந்த நேரத்தில், அவங்க உபவாசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொன்னபோது அங்கே முதல் சுவிசேஷ பயணம் ஆரம்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம், 3ஆம் வசனம் வாசிக்கலாம். உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். முதல் சுவிசேஷ பயணத்துக்கு கடந்து போகிறார்கள். அதுல தலைவராய் இருக்கிறவர் யார் என்றால் பர்னபா தலைவராய் இருக்கிறார். ஏன்னா பர்னபா தான் அங்க சீனியர், சவுல் அங்க பவுல் வந்து ஜூனியர். அப்போ அதுக்கு பிற்பாடு தான் பவுல் எல்லாத்தையும் டிசிஷன் அவரு எடுக்கிறார். இப்போ பர்னபாவுடைய தலைமையில இவங்க ஊழியத்துக்கு கடந்து போகிறார்கள். எங்க ஊழியத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா கலிலேயா நாட்டுக்கு அவர்கள் ஊழியத்துக்கு போகிறார்கள். வாசிக்கலாம், 4ஆம் வசனம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் இது சாலமி பட்டணம் பாப்போ பட்டணம் என்று சொல்லுது. அவங்க எங்க போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. முதல்ல ஊழியத்துக்கு போகணும், எங்க போனோன்னு தெரியல. அப்படி போகும்போது யார் தலைமையில போறது? பர்னபா தலைமையில போறாங்க. இப்ப பர்னபாவுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு சொன்னா சீப்ரு தீவு. அவர் சீப்ரு தீவை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, எப்பா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு என்ன பண்றாருன்னா அவருடைய சொந்த ஊருக்கு போறாங்க. சாலமி பாப்போ போறாங்க. அங்க ஊழியத்தை முடித்து விட்டு அங்கிருந்து கப்பல் ஏறி அவங்க அந்தியோகியாவுக்கு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அந்த கலிலேயா என்பது ஒரு பெரிய நாடு. அதனுடைய எல்லா பகுதியும் அவங்களால சந்திக்க முடியல. அதனால தென்பகுதியை மாற்றம், கீழ்ப்பகுதி தென்பகுதியை மாத்திரம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்படி இந்த ஊழியத்தெல்லாம் செய்து முடித்து 13-14 அதிகாரத்தில் இந்த ஊழியத்தெல்லாம் செய்து அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவுமாக அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்றால் அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு அந்தியோகியாவுக்கு வராங்க. இப்போ கலிலேயாவிலே சபை உருவாகி இருக்கிறது. சபை அங்கே நடக்குது. இப்படி இந்த சபையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ஊழியத்தை முடித்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சபையில் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நடக்குது. அதுதான் இப்போ நம்ம கலாத்தியரில் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதல் இப்போ நம்ம வாசித்ததான அந்த 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து இந்த ஊழியத்தெல்லாம் என்ன பண்ணாங்க? உளவு பார்த்து இந்த கலிலேயா அந்த சபையில, கலிலேயா நாட்டில் இருக்கிறதான அந்த சபையில பவுல் ஊழியத்தை செய்யறாரு, ரட்சிக்கப்படுறாங்க, எல்லாரும் சபைக்கு வராங்க. இதெல்லாத்தையும் உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டாங்க. பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எல்லாத்திலையும் விடுதலையாக்கப்பட்டவங்களை திரும்பவுமாக அவங்களை என்ன பண்ணணும்னு சொல்லி அடிமைகளாக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கலாம். நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் இப்ப என்ன பண்றாங்க? யார் உள்ள வந்தது? கள்ள சகோதரர். எப்படி வந்தாங்க? நேரா வரல, பக்க வழியா உள்ள வந்துட்டாங்க. இவங்க உள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சபையை கட்டாயப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? புரட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் சொன்னதான சுவிசேஷத்தை, நான் உண்மையான சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறேன். இந்த சுவிசேஷத்தை தாண்டி பக்க வழியா வந்து உளவு பார்த்து பாஸ்டர்லாம் போயிட்டாங்க. இப்ப சபையை யார் தான் நடத்துறது? அங்க இருக்கிற உள்ளூர் பாஸ்டர் தான் நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு நினைச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க?
அப்படியே சைடில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாதான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். 9ஆம் வசனத்தை வாசிக்கணும். முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்ட. இப்படி வந்தவன் என்ன பண்றாங்க? பவுல் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். எப்படி பக்தி வைராக்கியமா இருந்தேன்னு சொன்னா, அந்த 14ஆம் வசனத்துல யூத மார்க்கத்திலே தேறினவனாய். ஏதோ நான் சும்மா பக்தி வைராக்கியம் இல்ல, யூத மார்க்கத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? நல்லா தேறினவனா இருக்கேன். கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிச்சிருக்கேன். நான் ஒரு யூத ரபிமாருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு தேர்ந்தவனாய் பவுல் இருக்கிறார். சொல்றாரு, நான் சொல்றேன் இதெல்லாம் தேவை இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க கலாத்திய நாட்டுல இந்த பக்க வழியாய் வந்ததான அநேக கண்டிப்பா விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி ஜனங்களை குழப்பி விடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நிருபத்தை பரிசுத்த பவுல் அவர்களுக்கு எழுதுகிறார். இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? பரிசுத்த பவுல் அந்தியோகியால இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கிற நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. யாருக்கு? பவுலுக்கும் பர்னபா அவங்களுடைய டீமுக்கு என்ன பண்றது தெரியல. இப்படி இருக்கிற நேரத்துல என்ன பண்ணலாம்? நம்மளுடைய மேல இருக்கிறாங்களே ஊழியக்கார், அவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கும்படியாக இந்த ஒரு சின்ன டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எருசலேமுக்கு போறாங்க. அப்ப எருசலேம்ல யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, எருசலேம்ல வாசிக்கலாம். முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் வசனம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர. அப்ப அங்க பிஷப்பா யார் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். இயேசுவுக்கும் மரியாளுக்கும் மன்னிக்கவும், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு பிறந்த பிற்பாடு மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். இயேசு ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியானார். பரிசுத்த ஆவியினாலே அவர் கற்பம் தரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா மாம்சத்தின்படி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல யாக்கோபு அங்க என்ன பண்றாரு? இப்போ பிஷப்பா இருக்கிறார். அவர் தான் ஊழியத்தினுடைய தலைமையா இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம்? ஆலோசனை கேட்கலாம். எதுக்கு ஆலோசனைனா, நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்றோம், பக்க வழியா எல்லாரும் நுழைந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுவிசேஷத்தை குழப்பி கண்டிப்பா விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எது சரி, என்ன பண்ணலாம், ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்க ஆலோசனை சங்கத்தை கூட்டுகிறார்கள். அங்க ஆலோசனை கேட்கும்படியாக அனுப்பப்படுகிறது. இப்படி அவங்க இந்த ஆலோசனை எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த சூழ்நிலை சம்பந்தப்பட்டு தான் இந்த 2ஆம் அதிகாரம் காணப்படுகிறது. இந்த ஆலோசனை சங்க இந்த டைம்ல தான் இந்த நிருபத்தை அவர் என்ன பண்றாருன்னா எழுதுகிறார். இதெல்லாம் முடிந்த பிற்பாடு அப்போ அப்படி எழுதும் போது இந்த 10 வசனங்களிலே 2 காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 காரியத்தை அவர் சொல்லுகிறார். நான் ஓடுகிறவனாய் இருக்கிறேன். வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே
பரிசுத்த பவுல் ஊழியம் செய்த மாதிரி இதுவரைக்கும் யாரும் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அந்த காலத்துல அவர் அப்படி ஒரு ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, நான் உலகத்தையே என்ன பண்ணல, வானத்தை வில்லா வளைக்கலப்பா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெறும் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம். எண்ணிக்கை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அவர் சொல்றாரு, நான் ஓடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி அந்த ஓட்டத்தை குறித்து 7ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:7 வாசிக்கலாம். கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அவருக்கு அந்த கலாத்திய சபைக்கு அவர் சொல்லும் போது, இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது சொல்றாரு, ஏன்பா நீங்க என்ன பண்ணீங்க, நல்லா ஓடுனீங்களப்பா. நான் ஓடுனேன், இந்த ஓட்டம் என்ன பண்ணக்கூடாது, வீணாக கூடாது. நீங்க ஓடுறீங்க, இந்த ஓட்டத்தை தடை செய்யும்படி தடை செய்தவன் யார்? நீங்க ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. இப்படி இந்த ஓட்டுகிற இந்த ஓட்டத்துல நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால், பல பேர் என்ன பண்ணுவாங்க, பக்க வழியாய் வருவார்கள். அவங்க ஏதாவது ஒன்று புரட்டுவார்கள். இப்படி புரட்டப்படுகிற நேரத்தில் நாம் எப்படி ஓட வேண்டும் என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆகையால் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நோக்கி எப்படி ஓட வேண்டும்? பொறுமையா ஓடணும். கொஞ்சம் வேகமா ஓடனா என்ன ஆயிடும்? இப்போ கவனிங்க, இப்போ 100 மீட்டர் ரேஸ் இருக்கு. ஓட்ட பந்தயத்தில் நிறைய விதங்கள் இருக்கு. 100 மீட்டர்ஸ் இருக்கு, 400 மீட்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாரத்தான் ஒன்று இருக்கு. இப்போ 100 மீட்டர் ரேஸ் எப்படி ஓடணும்? ரொம்ப வேகமாக ஓடணும். இப்போ மாரத்தான் எப்படி ஓடணும்? நீங்கள் மாரத்தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுவீங்க? ஆமாம். அதுக்கு ஓடும்போது பொறுமையாக ஓடணும். அப்போ தான் என்ன பண்ணணும், அந்த மாரத்தான் ரேஸை முடிக்க முடியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். நான் ஓடுறேன், இந்த ஓட்டம் வீணாக கூடாது. எப்படிப்பா வீணாகுது அப்படின்னு சொன்னா, கவனிங்க, ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது நீங்க நல்லா ஓடி ஃபர்ஸ்ட்ல கூட வந்திருப்பீங்க. ஆனா எப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னா, கோடு போட்டிருப்பாங்க 2 பக்கமும். ஓடுறவங்களுக்கு என்ன இருக்கும், 2 அந்த கோட்டினுடைய எப்படி ஓடணும், நடுவுல ஓடணும். நீங்க கோட்டை மிதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்தாலும் என்ன கிடையாது, பரிசு உங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, எங்க ஓட்டிங்க, பக்க வழியா வந்துட்டீங்க. நேரா இருக்கணும். இது மாதிரிதான் இவங்க எப்படி வராங்கன்னா, பக்க வழியா வராங்க. இந்த பக்க வழியாய் வந்தீங்கன்றால் நீங்கள் பரிசை இழந்து விடுவீர்கள். நீங்க ஓட வேண்டியது எதை பார்த்து ஓட வேண்டும் என்றால், இயேசுவை பார்த்து ஓடுங்கள். இயேசுவை பார்த்து ஓடுங்க. அவர் சொல்லுகிறார், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. அவன் கிரேக்கன், யூதன் தான் விருத்த சேதனம் பண்ணுவேன். இவர் கிரேக்கன். இவர் விருத்த சேதனம் நாங்க என்ன பண்ணல, கண்டிப்பா பண்ணணும்னு இவர் என்ன பண்ணல, கட்டாயப்படுத்தல. இவர் என்ன பண்றாரு, ஓடுறாரு. இப்படி இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். பக்க வழியா வர்றவங்களாம் சொல்லுவாங்க, இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும் என்றால், இயேசுவை நோக்கி பொறுமையாக வாசிக்கலாம். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவோம். நமக்கு நியமித்து, அதான் அந்த 2 ட்ராக். அந்த ட்ராக் உள்ள நமக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க 1 2 3 7 8 அந்த மாதிரி. அந்த நம்பருக்குள்ளதான் என்ன பண்ணணும்? ஓடணும். அந்த நம்பரை மாறி 7 நம்பர்னா 6ல நீங்க ஓடினீங்கன்னு வச்சுங்க, பரிசு கிடையாது. உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார், அதுல ஓட வேண்டும். பக்க வழியாய் வந்தவர்களுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பரிசுத்த பவுல் இந்த இடத்துல ஆவியானவருடைய துணையை கொண்டு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்பர் 1 அவர் சொல்லுகிறதான காரியம் ஓடுகிறவன் என்பதை அவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். என்றால் நேரம் கடந்து போகுது, அதனால வாசிக்க வேண்டாம். 6லிருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். என்றால் 9ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம். 9 எனக்கு அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் ஏவாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. ஓகே, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. எண்ணிக்கையாய் இருந்தவர்கள். இரண்டாவதாக இந்த பகுதியிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறதான காரியம், முதல்ல ஓடுகிறதை குறித்து அவர் சொல்லுகிறார். இரண்டாவது எண்ணிக்கை உள்ளவர்கள். 2ஆம் வசனத்திலையும் அதை நம்ம வாசித்தோம். 2ஆம் வசனத்துல வாசித்தோம்ல, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே கடுமையாக விவரித்து காண்பித்தேன். எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே. இந்த எண்ணிக்கை உள்ளவர்கள் என்றால் உக்ரானக்காரனாய் இருக்க வேண்டும், ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில உக்ரானக்காரனாய் இருக்க வேண்டியது அவசியம். இந்த உக்ரானக்காரன் என்னன்னா, அவர் கணக்குல ரொம்ப எப்படி இருப்பாரு? கவனமா இருப்பார். உக்ரானக்காரனா ஸ்டூவர்ட். உக்ரானக்காரன் எண்ணிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4 முதல் 2 வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். மன்னிக்கவும், அந்த வசனங்க ஒன்று கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். மன்னிக்கவும், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்த பவுல் 2 காரியங்களை சொல்லுகிறார். இந்த கலாத்திய சபையே சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களை எதிர்த்து, உபதேசங்களை எதிர்த்து அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை கட்டாயப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி இருக்க வேண்டும் என்றால், 1 ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக உக்ரானக்காரனாய், எண்ணிக்கை உள்ளவர்களாக, கணக்கு கரெக்டா இருக்கணும். உக்ரானக்காரன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால், உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். நம்மை எதிர்த்து வருகிறதான இந்த காரியங்களை மேற்கொள்ள
முடியும். அதுதான் இங்கே பசுத்த பவுல் தேவ ஆவியினாலே சொல்லுகிறார். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், சபையில அநேக காரியங்கள் எழும்பலாம், உபதேச கோளாறுகள் ஏற்படலாம். இன்றைக்கு உலகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல புது புது உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஒருவர் இப்படி சொன்னார், இந்தியா இஸ் a fertile land for cult அப்படின்னார். அப்படின்னா என்னன்னா, இந்தியா தான் துருபதேசத்தை வளர்விக்கிறதான நல்ல மண். இந்தியாவில் எந்த துருபதேசத்தையும் போட்டால் அது நல்லா என்ன பண்ணும், விளையும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உபதேசங்கள் புதுசு புதுசா ஒன்று வந்துட்டு இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். எதை நோக்கி ஓடணும்னா இயேசுவை நோக்கி ஓடணும், பொறுமையோடு ஓடணும். நமக்கு நியமித்து இருக்கிறதான அந்த ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். இரண்டாவதாக, நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ப்பா, அந்த காரியத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கும்போது எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நாம் நிலைத்து நிற்க நம்மால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.